my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான Choco Lava Brownie எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. நம்ம Choco Lava கேக் செய்றோம்ல, அதே மாதிரி Choco Lava Brownies நம்ம செய்ய போறோம். இது நல்லா gooey-ஆ உள்ள அப்படியே எடுத்து சாப்பிடுற மாதிரி ஸ்கூப் பண்ணி சாப்பிடுற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படினா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சோ இப்போ நான் அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முதல்ல இந்த brownie செய்யறதுக்கான பேட்டர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 12 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க. 200 கிராம் டார்க் சாக்லேட் பார் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கெட்டில்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல்ல அந்த கீழே தண்ணி எதுவும் டச் பண்ணாத மாதிரி பிளேஸ் பண்ணிருங்க. அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் 3/4 ஆட் பண்ணிக்கங்க. 1/4 தனியா எடுத்து வச்சிருங்க. அந்த சாக்லேட் கொஞ்சமா மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ண உடனே 150 கிராம் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிறேன். உள்ள சேர்த்திட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஜென்டலா கலந்து விட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிருங்க கூல் ஆகிற வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம மித்த பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதா பார்த்து உடச்சி உள்ளே சேர்த்திக்கங்க. அந்த முட்டை நல்லா ஃப்ராத்தியாக ஒரு மாதிரி பேல் எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஹேண்ட் விஸ்காக இருந்தால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் விஸ்க் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அது கூட 150 கிராம் சர்க்கரை அதையும் உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட 2 டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சாக்லேட் மிக்சர் அதையும் உள்ள சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கண்டிப்பா நல்லா ஆறி இருக்கணும். சூடா சேர்த்துனீங்க அப்படின்னா எக் ஸ்கிராம்பிள் ஆயிடும். அடுத்தது இதுலயே டைரக்டா ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதுல 90 கிராம் மைதா, அப்புறம் 30 கிராம் கொக்கோ பவுடர், கடைசியா ஒரு பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு உள்ள சேர்த்திக்கங்க. இப்போ இது ரொம்ப ஜென்டிலா ஒரு ஸ்பாச்சுலாவை வச்சு கலந்து விட்டுருங்க. நல்லா திக்கா இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம பேக்கிங் டின்ல ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பவுல்ல நான் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்மளோட ப்ரௌனி பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தனியா சாக்லேட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடியா இருக்கு. கொண்டு போய் அவன்ல வச்சுட்டு வந்துடலாம். இத 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் பேக் ஆகிறதுக்கு விட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும். இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட Choco Lava Brownies பேக் ஆயிடுச்சு. இது வெளியே பார்க்கிறதுக்கு நல்லா பேக் ஆன மாதிரி இருக்கு, ஆனா உள்ள வந்து அப்படியே நல்லா கூயியா தான் இருக்கும். நம்ம Choco Lava Browniesக்கு மித்த brownies மாதிரி இதை கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நம்மளுக்கு வந்து நல்லா அந்த மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். அதனால ஜஸ்ட் லைட்டா இது கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உடனே வந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, உள்ள வந்து இன்னும் அப்படியே லிக்விடா தான் இருக்கு. நார்மலா லாவா ரெசிபிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேக்கிங் டைம் ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் நான் 20 நிமிஷம் கொடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரௌனி சாப்பிடணும் அப்படின்னாலும் இதே ரெசிபியை வச்சு நீங்கள் நல்லா இது கூல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ரௌனி மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் இதை லாவாவா சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், இல்லை ப்ராப்பர் ப்ரௌனியாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். பாருங்க, இதுதான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் ப்ரௌனி மாதிரி ஆயிடுச்சு. இத நீங்க கூல் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படினா நமக்கு திரும்ப நார்மல் brownies மாதிரி ஆனா உள்ள வந்து அந்த gooey நேச்சரோட ரொம்பவே சூப்பரா கிடைக்கும். நான் சொன்ன மெஷர்மென்ட்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி பெருசா 6 பீஸ் கிடைச்சிருக்கு. இது நீங்க நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படினா ஒரு 4-5 டேஸ்க்கு ஒண்ணும் ஆகாது. அவ்வளவுதான், நம்மளோட Choco Lava Brownies ரொம்ப சூப்பரா ரெடி
ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஐஸ்கிரீம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கூப் பண்ணி இந்த ப்ரௌனி மேல வச்சுட்டு நீங்க ஒண்ணா எடுத்து சாப்பிடுறப்போ டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதர் இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.